நம்ம தோளோட நிறம் வச்சு நம்ம மதிப்பை தீர்மானிக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒவ்வொருவரும் சமன்ற எண்ணத்தை மறக்காதீங்க. ஒவ்வொருவரும் சமன்ற எண்ணத்தை கொண்டு வந்தவங்க தான் மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா மற்றும் பராக் ஒபாமா. இவர்கள் ரேசிசமை எதிர்த்ததால் தான் உலகம் கொஞ்சம் முன்னேற முடிஞ்சது. ஒவ்வொருவனின் தோல் நிறம், குலம், ஜாதி, நாட்டு தோல்மை, மொழி இவையெல்லாம் அடிப்படையா வச்சு அவனை குறைச்சு பேசுறது, வெறுப்புடன் பார்ப்பது, இதுதான் ரேசிசம். அமெரிக்காவில் முதல் கருப்பின ஜனாதிபதி என்பது வரலாற்றையே மிகப்பெரிய ட்விஸ்ட். பராக் ஒபாமா 2009 இருந்து 2017 வரையிலான 2 காலங்களாக ஜனாதிபதியாக இருந்தார். அவர் கூறிய "எஸ் வி கேன்" என்னும் வாசகம் உலகமெங்கும் மக்கள் மனதில் பதிந்தது. சாதிக்க முடியாது என்பதற்கு எதிராக அவர் இருந்தார். அஃபோர்டபிள் கேர் ஆக்ட், ஒபாமா கேர் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் குறைந்த செலவுல மருத்துவ சேவையும் பெற முடிஞ்சது. உலக அமைதிக்காக 2009 நோபல் பரிசும் வாங்கினார். மக்களுக்கு கல்வி கிடைக்க, வேலைவாய்ப்பு உருவாக, பழிவாங்கும் அரசியலுக்கு எதிராக வாழ்ந்தவர். அத்தகைய மாமனிதருடைய பிறந்த நாள் தான் இன்று. மேலும் இது போல தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பரணி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.